ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி கந்த சஷ்டி விரதத்தோட 5வது நாள். இன்றைக்கி வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்மளும் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆகியாச்சு. பூ வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ நம்மளோட உடல் வலிகள் வந்து முகத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்க. இப்போது நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது. வேலைன்னா டெய்லரிங் வேலையே சுத்தமாக இல்லை. வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காராமல் லாந்திக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க, நல்லா வாக்கிங் போகணுன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதுக்கு நம்மளுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அப்போது வீட்டுக்கையாவது கொஞ்சம் லாந்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக உட்காந்து ஒரு இடமா லாந்தி வேலை செஞ்சுட்டே இருக்கேன். நம்ம வீடுன்னு பெரிய அரண்மனையும் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி முடியுது, எப்படி ஆரம்பிக்கிற எதுவுமே தெரியலை. ஏதோ இந்த சின்ன பிள்ளை மாதிரி தான் அங்கே இங்கேயும் மட்டும் ஒரு பொருளை தூக்கி அங்கே வைக்கிறது, ஒரு பொருளை தூக்கி இங்கே வைக்கிறது. ஆனாலும் ஒரு பாடும் நடந்த மாதிரியே இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கு. நானே அப்புறம் உட்காந்து யோசிக்கேன், நமக்கு ஏன் இப்படி ஆகுது, நம்ம என்ன வேலை செஞ்சோம், இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு தானே டெய்லரிங் வேலைலாம் செஞ்சோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருந்தா நம்ம அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சுருப்போம். இப்போ ரொம்ப மந்தமாயிட்டோமோ அப்படின்னு நானே உட்காந்து யோசிச்சுட்டு கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சுதா, அதனால உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இது எப்போவுமே நடக்கும். அந்த கை வலி இல்லாத டைம் பார்த்திங்கன்னா யோசிக்கவே மாட்டேன். கை வலிக்க ஆரம்பிச்சதுமே உட்காந்து யோசிச்சு அது இதுன்னு எல்லாமே போட்டு மூளையை போட்டு குழப்பிட்டு இப்படி இருக்குது. டாக்டர் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னாங்க, எதையுமே சிந்திக்காதீங்க, யோசிக்காதீங்க, மூளை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, அப்போ கைவலி இன்னும் அதிகமாகும். எனக்கு என்னவோ கைவலி அதிகமாகும் போது தான் நான் இருந்து யோசிக்கிற மாதிரியே தோணுது. இப்போது பூஜை ரூம் எல்லாமே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி எனக்கு இன்றைக்கி மனசு ரொம்ப திருப்தி. ஏன்னா என் கையால் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் தடங்கள் வந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நானே மாக்கோலம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே 6 வெத்தலை வச்சு 5 விளக்கு வச்சுருக்கேன். பூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. தங்கச்சி வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருந்தா பூ. நான் வந்து ஒவ்வொரு பூவாக வச்சு இந்த சரமாட்டு தொடுத்து கட்டியிருந்தேன். என் மக பார்த்திங்கன்னா 2 நாளாகவே நல்லா நெருக்கமாக கட்டி போட்டிருந்தா. ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்கும் பூ வேணும், நாளைக்கு காலையில் வைக்கிறதுக்கும் பூ வேணும். காலையில் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்போது நமக்கு வந்து 2 டைமுக்கும் பூ வேணும். பூ எங்கே போய் கேட்க அப்படின்ட்டும் தெரியல. வாங்குறதுக்கு வெளியில் போகவே முடியலையா, அதனால் அப்படியே விட்டாச்சு. யார்கிட்டையாவது பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னாலும் சண்டை தான் வருது வீட்டில். அதனால சரி இருக்கிறத வச்சு நம்ம வந்து சமாளிக்கலாம் அப்படின்னுட்டு தொடுத்ததுக்கப்புறம் பாதி பூ வந்து அப்படி கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாதி பூவை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா விளக்குக்கும் சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே போட்டேன். இருக்கிறத போட்டு சமாளித்தாச்சு. என் மகா சொன்னா, இவ்வளோ பூலையும் பரவாயில்லையா, அவ்வளோடமும் போட்டு சமாளிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. பூ வந்து நிறையா போட்டாலும் பூ தான், ஒன்று வச்சாலும் பூ தான். சரி, அது இருக்கிறத சமாளித்தாச்சு. அழகாக எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து வராகி அம்மனுக்கும் பூஜை பண்ணியிருக்கோம். பஞ்சமி திதி, அதனால வராகி அம்மன் ஃபோட்டோவுக்கும் பூ எல்லாம் போட்டு, நம்ம வீட்டில் 2 சங்குப்பூ பூத்துருந்து, அதனால் அந்த 2 சங்குப்பூ எடுத்து அது வராகி அம்மன் விளக்குக்கும் பக்கத்துலேயே வச்சுட்டு எல்லாருக்குமே நெய் விளக்கு போட்டாச்சு. வராகி அம்மனுக்கு வந்து பானகரம் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ எடுத்து கலந்து வச்சுருக்கேன். முருகருக்கு வந்து பாலில் தேன் கலந்து வச்சாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம சாமிக்காக படைச்சது. அடுத்த நாள் வந்து காலையிலே நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் நினச்சிருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, எல்லாமே ஒரு தடைகள் வந்து நீங்கிரும் அப்படின்னு நினச்சிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு இன்றைக்கி இந்த நாள் சிறப்பாக போச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.